ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை. தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய தலைவர் ஆசானுங்கிட்ட முதல்ல பார்த்து வரணும்னு நினைச்சு நான் நேரம் அங்கிருந்து இங்கதான் வந்தேன். விஜய் அவர்களோடு இணைந்து பெரியார் அரசியலைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நாங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள். உங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவைக்கோட கட்சி சரி, அண்ணனும் சரி, ஒரே கருத்து ஒரே கொள்கையில தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால எதிர் துருவம் இல்ல, ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில பயணம் எப்பொழுதுமே இருக்கும். தேர்தலுக்காகவோ இல்ல அரசியல் பேசவோ வரல, ஒரு தனையன் ஒரு தந்தையிடம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வா பாக்குறேன். என்னுடைய தலைவர் ஆசானுங்கிட்ட முதல்ல பார்த்து வரணும்னு நினைச்சு நான் நேரம் அங்கிருந்து இங்கதான் வந்தேன். விஜய் அவர்களோடு இணைந்து பெரியார் அரசியலைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நாங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை. தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம்